ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுற ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ரைட் சைடு பக்கம் தான் மார்க் பண்ணுறோம். இப்போ நெக் வித் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பஸ்ட் பாயிண்டோட வெளியில் வரணும் அப்படின்னா அவுட்டர் லைனில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணுறப்போ உங்கள் பஸ் லைன்லேருந்து வெளியில் வரும், அந்த இமேஜில் காமிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதே பேட்டர்ன் வந்து இந்த பக்கமும் வர்ற மாதிரி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறது ரைட் சைடு தான். அதுக்கு கீழே வந்து நம்ம பேட்ச் ஒர்க்கோட ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு பக்கமாக இருக்கும். இப்போ நம்ம தச்சதுக்கு அப்புறம் பின் எடுத்துக்கோங்க. இப்போ தையல் போட்டிருப்போம் அந்த லைனில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும், தையல் போக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ராங் சைடு பக்கமும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும். அதையும் நீங்கள் டர்ன் பண்ணி ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தையல் தெரியும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சு ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம லேஸ் வச்சு தான் தச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் லைனிங் துணி எடுத்துக்கோங்க. லைனிங் துணியில் நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் போடுறப்போ ஒரு நெக் ஹைட் மார்க் பண்ணோம்ல, 4 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். எதனால் அந்த 4 இன்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த பேட்டர்னில் வந்து அந்த இமேஜில் வந்து நெக்கு வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு, அதனால வந்து நான் 4 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரைட் சைடு பக்கமாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போயும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு ரைட் சைடில் அந்த லைனிங் துணி வந்து ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.